மஞ்சள் காய்ச்சல் என்றால் என்ன, அது எப்படி பரவும், வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன உள்ளிட்டவை குறித்து விளக்குகிறார் சிறப்பு பொதுநல மருத்துவர் மீனாட்சி. எல்லோ ஃபீவர், அதாவது மஞ்சள் காய்ச்சல், இது என்னன்னா ஒரு வைரஸ் தொற்று மூலம் பரவுற ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபீவர். இது கொசு கடினால பரவும். ஈடிஸ் இஜெப்டைன்னு ஒரு கொசு. அது நம்ம டெங்கு காய்ச்சல் பரவுது இல்லையா, அதே கொசு தான். இது பகைப்படத்தில் கணிக்க ஒரு கொசு. கொசு கடிச்சு ஒரு 3 நாள்லேருந்து 6 நாள் வரை சில பேருக்கு ஜுரம், உடம்பு வலி, தலைவலி அப்படிலாம் ஆரம்பிக்கும். சில பேருக்கு மட்டும் அது சிவியரான 2வது ஸ்டேஜுக்கு போகும். அந்த டைமில் தான் கல்லீரல், கிட்னி அதெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் உங்களுக்கு கடுமையான மஞ்சள் காமாலை தோன்றும். அதனால இந்த நோயோட பேரே மஞ்சள் காய்ச்சல். இதுக்கு பெருசாக ஆன்டிவைரல் ட்ரக்குன்னு எதுவும் கிடையாது. நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது ஜுரம் அடித்தா ஜுரம் மருந்து கொடுப்போம். உடம்புல நீர்த்தக்கை குறைஞ்சிருந்தா சனைடேத்தோம். இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். இதுக்கு மெயினாக தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தடுப்பூசி இருக்குது. இதுதான் 17D வேக்சின்னு ஒரு தடுப்பூசி இருக்குது. இந்த வேக்சின் போட்டால் கிட்டத்தட்ட 35 வருஷம் நம்மளுக்கு நோயோடாம தடுத்துக்கலாம். அதை தவிர்த்து கொசு பரவலை நம்ம தடுக்கணும். அதுக்கு கொசு வளர்கிற இடங்களை தண்ணீர் தேங்காம மாற்றிக்கணும், கொசு மருந்து அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா மஞ்சள் காய்ச்சல் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கொண்டு வரலாம்.